நம்பர் 12641 திருக்குறள் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து ஹஸ்ரத் நிசாமுதீன் அதாவது டெல்லி வரைக்கும் போகக்கூடிய இந்த ட்ரெயினில் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். நான் திருச்சியிலேருந்து போட் பண்ண போகிறேன். இந்த ட்ரெயின் கன்னியாகுமரியில் வந்து நைட் 8:30 அளவில் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் விடியகாத்தால் 3 மணிக்கு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வருது. 3:10க்கெலாம் இங்கேருந்து டிபார்ச்சர் ஆயிரும். பின்பு இது சென்னையிலேருந்து அப்படியே விஜயவாடா வழியாக நாக்பூர், அங்கேருந்து இது வந்து டெல்லி போய் சேருது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ட்ரெயின் எடுக்கிறோம். நான் இன்றைக்கி நைட் நாளைக்கு நைட், அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து சாயங்காலம் இது வந்து டெல்லி போய் ரீச் ஆகுது. ஸோ அங்கேருந்து ஒரு அட்டகாசமான ஒரு ஜேர்னி பண்ண போகிறோம். ஸோ முதல்ல இந்த ஜேர்னியை பார்க்கலாம். லேட் நைட் வந்து திருச்சியில் இறங்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் கிட்ட டிக்கெட் எக்ஸாமினர்ஸ் திருச்சி ஜங்ஷனில் ரொம்ப தீவிரமாக அவங்க செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு இடையில் நிறைய வாக்குவாதங்கள். காலையில் சரியாக ஒரு 6:15 போல் இருக்கும். தாம்பரமும் அதுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது தான் வந்து டிடிஆரே வந்தார். நைட்டு ஃபுல்லாக வரவே இல்லை. அப்போ வந்து டிக்கெட் செக் பண்ணிவிட்டு போயிட்டார் அப்புறம் தாம்பரத்தில் கொஞ்சம் நேரம் நின்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எக்மோர் வரத்துக்கே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நின்று தான் வந்தது. எக்மோரில் ஒரு 10 மினிட்ஸ் நின்றுச்சு. ஏன்னா எக்மோர் வரும்போது ஒரு 10 மினிட்ஸ் லேட்டு ட்ரெயின் ஆக்சுவலாக. அண்ட் இந்த சைடு எக்மோருக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ட்ரெயின் ஜேர்னி பண்ண ஆரம்பிச்சது. ராயபுரம் இந்த சைடெல்லாம் பார்ப்பீங்க இப்போ. ரீசன்ட் டேஸில் ட்ரெயின் ட்ராக்லேயே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய இந்த லாரியை நம்ம அடிக்கடி நிறைய இடங்களில் பார்க்க முடியுது, பர்டிகுலர்லி ட்ரெயின் ஜேர்னி அப்போது. எக்மோர் தாண்டி டுவர்ட்ஸ் சென்னை போர்ட் அண்ட் பீச் ஸ்டேஷனை நோக்கி ஒரு லோக்கல் ட்ரெயின் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இந்த ட்ரெயின் பேரலாக ஒரு ட்ராக்கில் சேம் ஸ்பீட் ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெயினுக்கு ஈடாக ட்ராவல் ஆகி வந்துட்டு இருந்துச்சு. இப்போது ஸ்லோ டவுன் ஆகி சென்னை போர்ட் ஸ்டேஷனில் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் நிற்க போகுது. சென்னையிலேருந்து நம்ம டெல்லிக்கு போகிற பெஸ்ட்டு ஆப்ஷன் 2. ஒன்று ராஜ்தானி, இன்னொன்று கரீப் ராத். இந்த 2 ட்ரெயினுமே வந்து பார்த்திங்கன்னா 28 ஹவர்ஸில் டெல்லி போய் ரீச் ஆயிடுது. தொடர்ந்து இந்த லைனில் ராயபுரம் ஸ்டேஷன் வருது. இந்த எண்ணூர் பிரிட்ஜை வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். பட் ஆனால் பார்க்க முடியல. இங்கேருந்து அடுத்த பெரிய ஸ்டேஷன் அப்படின்னா விஜயவாடா கிட்டத்தட்ட ஒரு 4:30 போல் இங்கே வந்திருக்கும். அங்கேயுமே ஒரு 10-15 மினிட்ஸ் நின்றுருக்கும். ஸோ அங்கே லைட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி வச்சிட்டேன் நைட்டுக்கு. ஸோ அதுலேருந்து தொடர்ந்து அப்படியே இந்த ட்ரெயின் வந்து ஜேர்னி ஆகிட்டுருக்கு. திருக்குறள் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியிலேருந்து டெல்லியில் இருக்கிற ஹஸ்ரத் நிசாமுதீன் ஸ்டேஷனுக்கு வாரத்துக்கு 2 நாள் கன்னியாகுமரியிலேருந்து இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. சப்சிக்வெண்ட்லி இந்த மீதி 2 நாள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து சம்பக் கிராந்தி அப்படின்ற பேரில் திண்டுக்கல்லேருந்து இந்த ட்ரெயின் வந்து டெல்லி வரைக்கும் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. மொத்தமாக 2919 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது. 21 ஸ்டாப்ஸ் இன் பிட்வீனில். அண்ட் இந்த ட்ராவல் ஜேர்னி வந்து 47.5 மணி நேரத்தில் இந்த ட்ரெயின் போய் டெல்லி ரீச் ஆகுது. பேர் திருக்குறள் எக்ஸ்பிரஸ் அப்படின்றது கன்னியாகுமரியில் திருவள்ளுவருடைய சிலை இருக்கிறதுனாலும் அவர் எழுதின அந்த நூலகம் திருக்குறள் அப்படின்ற அந்த பெயரை இந்த எக்ஸ்பிரஸ்க்கு வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிற இந்த ட்ரெயின்
5 மாநிலங்களை கடந்து இது டெல்லி போய் ரீச் ஆகுது. தமிழ்நாடு, ஆந்திரா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஹரியானா, டெல்லி. இந்த ட்ரெயின் எல்ஹெச்பி சிஸ்டம் பிரகாரம் இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆப்ரேட்டிங் ஸ்பீட் 81 மைல்ஸ் per hour, அதாவது 130 கிலோமீட்டர் ஸ்பீடில் மேக்ஸிமம் இந்த ட்ரெயின் ட்ராவல் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த ட்ரெயினில் எங்கேயுமே இடையில ஸ்டாப்பே பண்ணல, போயிட்டே தான் இருந்தாங்க. மெயினான ஜங்ஷன்ஸ் ஆர் ஸ்டேஷன்ஸ் வரும்போது மட்டும்தான் இந்த ட்ரெயின் ஸ்டாப் ஆச்சு. பட் ஸ்டில் சில இடங்களில் இது தன்னுடைய ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுறதுனால டிலே அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற ஆப்பில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம பார்க்கும்போது தெரியுது. ஒரு 10 minutes 20 minutes தெரியுது. அண்ட் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் பார்க்கும்போது 1 hour டிலேயில் இந்த ட்ரெயின் ரன் ஆகிட்டுருக்கிறது தெரிஞ்சுது. இந்த ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியே 5 years தான் ஆகுது. அண்ட் கோச்சஸோடைய கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே பிலோ ஆவரேஜாக தான் இருக்குது. இன் பர்டிகுலர் டு த ஸ்லீப்பர் கோச்சஸை நான் சொல்கிறேன். ரெஸ்ட் ரூமோடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பெத்தட்டிக்காக இருக்குது, இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஹவுஸ் கீப்பிங் சர்வீஸ் அப்படின்னு அவைலபிளாக இருக்குது. ட்ரெயினில் ஒரு வேளை நம்மளுடைய கோச் ரெஸ்ட் ரூம்ஸ் ஆர் அந்த வாஷ் பேசன்ஸ் அந்த ஏரியாலாம் கொஞ்சம் தண்ணி தேங்குது அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக அந்த நம்பருக்கு ரிப்போர்ட் பண்ணோம்னா பீப்புள் இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வாஷ் பேசினில் 2 தடவை தண்ணி தேங்கி அந்த தண்ணி அந்த ஏரியாவில் ஸ்பில் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் பர்டிகுலர்லி என்னுடைய சீட்டிங் இந்த ரெஸ்ட் ரூம்ஸ் பக்கத்தில் அமைஞ்சிருச்சு. ரொம்பவே ஹாரிபிளாக தான் இருந்துச்சு. கம்ப்ளைண்ட் பண்ணால் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஒன் ஹவர் டிலேயில் இந்த ட்ரெயின் ஹசரத் நிசாமுதீன் ஸ்டேஷனில் ரீச் ஆச்சு. ஸ்டேஷனை விட்டு வெளியில் இப்போ நியூ டெல்லி ஸ்டேஷனுக்கு பை ஆட்டோ தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த ஈவினிங் டைமில் என்னுடைய அடுத்த ட்ரெயினை கேட்ச் பண்ணுற இந்த இன்பிட்வீன் டைமில் நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு எந்த ட்ரெயினுமே இல்லாதனால ஆட்டோ எடுத்துட்டோம். ஆட்டோ பீப்புளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பயங்கர எக்ஸ்பென்சிவாக உங்களுக்கு டேரிஃப் சொல்லுவாங்க. பட் நமக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் ரேப்பிடோவில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ரேட் அப்படின்னு காமிக்கும். ஸோ நான் செக் பண்ணும் பொழுது 150 காமிச்சது. ஸோ அந்த ஆட்டோ பீப்புள்கிட்ட நெகோஷியேட் பண்ணி நாங்கள் வேணால் அவங்க 2 பேர் இருந்தோம், ஸோ 200 கொடுக்குறோம், நீங்கள் எங்களை நியூ டெல்லிக்கு கூட்டிகிட்டு போய் எங்களை அங்கே இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அண்ட் அவரும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு எங்களை நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் டுவர்ட்ஸு எங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுமே 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. இவர் டுவர்ட்ஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 16 என்ட்ரன்ஸ் அந்த சைடு எங்களை கூட்டிகிட்டு போய் இறக்கி விட்றாரு. இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 16க்கு நம்ம போகிறதுடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, ராஜ்தானி ட்ரெயின்ஸ் எல்லாமே இந்த சைடோடைய என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸில் தான் அங்கேருந்து கண்டினியூ ஆகுது. ஏன்னா அடுத்து பிடிக்க வேண்டிய ட்ரெயின் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ். ஸோ அதனால தான் இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 16 டுவர்ட்ஸ் நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். அதோடு இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 16க்கு அருகாமையில் இருக்கிற என்ட்ரி ஆர் எக்ஸிட் இந்த இடத்துல டெல்லி மெட்ரோ ஸ்டேஷனும் அங்கே அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போது டெல்லி ஸ்டேஷன் வந்துட்டோம்.